கம்யூனிட்டி போஸ்ட் ஆன் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அங்கே மை கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணுங்கள். அதை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு சப்ஸ்கிரைபருக்கான கம்யூனிட்டி போஸ்ட் டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். இதை நீங்கள் போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல போய் பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி போட்ட போஸ்ட் இருக்கிற இடத்துல தான் இதுவும் வரும். சப்ஸ்கிரைபர் மட்டும் போஸ்ட் பண்ணக்கூடியது மட்டும் இல்லை, நம்மளும் போஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே இடத்துல வரும். இப்போ இந்த விசிட் கம்யூனிட்டிக்கு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் ஓப்பன் ஆயிரும். அதில் டாப்பு, நியூ, அப்புறம் வந்து மை போஸ்ட் அப்படின்னு இருக்கும். உங்கள் போஸ்ட்டை மட்டும் தனியாகவும் பார்த்துக்கலாம். நீங்கள் புதுசாக போடுறனாலும் போட்டுக்கலாம். ஸோ இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, மற்றவங்க போடுற போஸ்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். கம்யூனிட்டி செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் போஸ்ட் மாட்ரேஷன், பேசிக்கு, அட்வான்ஸு அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஹோல்டு பண்ணால் எல்லா போஸ்ட்டையும் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ரிவ்யூ பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் யார் வந்து கமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இருக்கிறவங்க ஒரு வாரம்னு வச்சுக்கலாம். ஒரு வாரம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் ரொம்ப நாள் சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ் வேணாம் அப்படின்னா, நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அந்த கம்யூனிட்டியை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைபர் போஸ்ட் பண்ணுற கம்யூனிட்டி போஸ்ட் வந்து டேப் வந்து ஆஃப் ஆயிரும். நீங்கள் பண்ணுற போஸ்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.